எகிப்துக்கு போனா கூட தானியம் வாங்கி கொண்டு வரலாமே, எவ்வளவு நாள் இங்க சும்மா உட்காந்து இப்படியே பார்த்துட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா, நிலைமை சரியாயிடுமா, இந்த பஞ்சம் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல. இந்த இடத்துல யாக்கோபு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு, யாக்கோபின் குமாரர்கள் ஒன்றும் யாரும் சின்ன பசங்க கிடையாது, எல்லாம் நல்லா வளர்ந்து திருமணமாகி பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் தான், எல்லாம் குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆண்கள் தான். ஆனால் இவர்களுக்கு அந்த எண்ணமே வரவில்லை. என்னடா தானியம் இல்லையே, ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கே, எகிப்துல தானியம் இருக்குன்னு சொல்றாங்க, நம்ம அங்க போய் வாங்கிட்டு வந்தா நம்ம பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்களே, நம்ம எல்லாம் சாப்பிடலாமே, நம்ம பிழைச்சிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரவே இல்லை. எதையோ பெரிய காரியத்தை இழந்து போன மாதிரி அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து முடங்கி போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த யோசனையுமே இல்லாதது போல இருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வே இல்லை. நம்ம போனாதான் பசங்களுக்கு சாப்பாடு இருக்கு, இல்லாட்டி இந்த பஞ்சம் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல, எவ்வளவு நாள் இந்த இருக்கிற கொஞ்சம் தானியத்தை வச்சு இந்த பெரிய குடும்பம் நம்மளை சாப்பிட்டு உயிர் வாழ முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் அமைதியா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் யாக்கோபு